என்ற பகுதி. அரசியல் சமூகமயமாக்கம் என்ற பகுதி. மாணவர்கள் இந்த விடயத்தை விளங்கிக் கொள்வதற்கு முன்னர் சமூகமயமாக்கம் என்றால் என்ன என்பது சம்பந்தமான இந்த குறிப்புகளோடு சம்பந்தப்படாது சில அடிப்படையான விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சமூகமயமாக்கம் எனப்படுவது ஒரு மனிதன் சமூகத்தோடு ஒன்றித்து வாழ்வதற்கான திறன். ஒரு மனிதன் சமூகத்தோடு ஒன்றித்து வாழ்வதற்கு அவனிடம் காணப்படுகின்ற திறனை தான் நாம சொல்லுவோம் சமூகமயமாக்கம் என்று சொல்லுவோம். குறிப்ப பிறகு பார்ப்போம். நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதன் சமூக பிராணி. மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை கட்டாயமாக ஏதாவது ஒரு சமுதாயத்தில் அங்கத்துவத்தை பெற்றே ஆக வேண்டும். அப்போ பிறப்பு முதல் இறப்பு வரை கட்டாயமாக ஒரு சமுதாயத்தில் அவன் அங்கத்துவத்தை பெற்றே ஆக வேண்டும். இவ்வாறு ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதன் அங்கத்துவத்தை பெறுகின்ற பொழுது, ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதன் அங்கத்துவத்தை பெறுகின்ற பொழுது தமது ஒரு சில விருப்பு வெறுப்புகளை சமுதாயத்திற்காக விட்டு கொடுத்தும், சமுதாயத்தால விதிக்கப்படுகின்ற ஒரு சில நிபந்தனைகளை தான் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொண்டும் அந்த சமுதாயத்தோடு ஒன்றித்து வாழ்வது சமூகமயமாக்கம் என்று சொல்லப்படுகிறது. சொல்லி பாருங்கள் மாணவர்களே, என்னது சமூகமயமாக்கம் சொன்னால், ஒரு மனிதன் தான் வாழுகின்ற சமுதாயத்தில் கலந்து வாழ்வதற்காக அல்லது சேர்ந்து வாழ்வதற்காக தமது ஒரு சில விருப்பங்கள் செயல்கள் என்பவற்றை சமூகத்திற்காக விட்டு கொடுத்தும், சமுதாயத்தால் விதிக்கப்படுகின்ற ஒரு சில நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் என்பவற்றை விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொண்டும் சமுதாயத்தோடு ஒன்றித்து வாழ்வது சமூகமயமாக்கம் என்று சொல்லுவோம். இப்ப கவனிக்கணும் மாணவர்களே, நாம ஒரு சமுதாயத்துல அங்கத்துவத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அந்த சமுதாயத்துல விதிக்கப்படுகின்ற ஒரு சில நிபந்தனைகளை நாம விரும்பியோ விரும்பாமலோ கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமுதாயத்தால விதிக்கப்படுகின்ற நிபந்தனைகளை நாம் கட்டாயமாக ஏற்று நடக்க வேண்டும். அதே போல எமது சில விருப்பங்கள், செயல்கள், நடத்தைகள் என்பவற்றை சமுதாயத்துக்காக விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ ஒரு சில விடயங்கள் சமுதாயத்தால் விதிக்கப்படுகின்ற விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது விருப்பங்கள், செயல்கள் என்பவற்றில் சிலவற்றை சமுதாயத்துக்காக விட்டு கொடுக்க வேண்டும். இவ்வாறு விட்டு கொடுத்தும் ஏற்றுக்கொண்டும் ஒரு சமுதாயத்தில் ஒன்றித்து வாழ்வது சமூகமயமாக்கம் என்று சொல்லும். இது குறிப்புகளை அடிப்படையாக கொண்டதல்ல. சமூகமயமாக்கம் என்றால் என்ன என்பது தொடர்பான ஒரு மேலோட்டமான விளக்கம். இது சம்பந்தமாக உங்களுக்கான தெளிவு இருக்குதான்னு சொல்லி ஒரு முறை பார்த்துக் கொள்ளுங்க பார்ப்போம். இது சம்பந்தமான கிளியரா செக் பண்ணுங்க பார்ப்போம். கிளியர்னு சொன்னால் சமூகமயமாக்கம் என்றால் என்னங்கிற விடயம் விளங்கினாக்கள் உடனே செக் பண்ணுங்க பார்ப்போம். எனக்கு நான் அடுத்த செக்ஷன் போய் கொண்டிருக்கும். அதாவது அதே போல சமூகமயமாக்கம் என்றால் என்னது? ஒரு மனிதன் சமூக பிராணி என்ற வகையில் ஒரு சமூகத்தில் ஒன்றித்து வாழ்வதற்காக தமது ஒரு சில விருப்பங்களை சமுதாயத்துக்காக விட்டுக் கொடுத்தும், சமுதாயத்தால் விதிக்கப்படுகின்ற ஒரு சில நிபந்தனைகளை விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொண்டும் சமுதாயத்தோடு ஒன்றித்து வாழ்வது சமூகமயமாக்கம் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, இதுதான் சமூகமயமாக்கம். ரைட். இனி நாம இது மேலோட்டமாக சொல்லப்பட்ட விடயம். இனி நாம இந்த சமூகமயமாக்கம் சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை பார்க்கிறோம். நாம் ஒரு விடயத்தை படிக்கின்ற பொழுது சில ஒழுங்குமுறை இருக்கணும். அப்ப இந்த சமூகமயமாக்கல்ல நீங்க படிக்க வேண்டிய விடயங்கள்ல முதலாவது சமூகமயமாக்கம் என்றால் என்னது, அதன் பிறகு அரசியல் சமூகமயமாக்கம் என்றால் என்னது, இந்த அரசியல் சமூகமயமாக்கலை ஏற்படுத்துகின்ற முகவர்கள் என்னது, இந்த அரசியல் சமூகமயமாக்கலின் முக்கியத்துவம் என்னது, இதன் சாதகமான விடயம் என்னது, இதன் பாதகமான விடயம் என்னது என்று பல்வேறுபட்ட தலைப்புகளின் கீழே இந்த சமூகமயமாக்கம் என்ற விடயத்தை நீங்கள் கற்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. மாணவர்கள் கவனிக்கணும். நாங்கள் சில குறிப்புகளில் அவதானித்தோம். சமூகமயமாக்கம் என்ற விடயத்தில் அளவுக்கு அதிகமான குறிப்புகளை சில கல்வி நிறுவனங்களில் வழங்கி வருகின்றார். மாணவர்கள், உங்களுக்கு சமூகமயமாக்கம் என்பது இங்கு ஒரு யூனிட், ஒரு அலகு மட்டும்தான். ஆனால் பல்கலைக்கழகத்தில் சமூகமயமாக்கம் எனப்படுவது தனி ஒரு பாடம். அப்ப சமூகமயமாக்கம் எனக்கு தெரிகின்றது என்பதற்காக சமூகமயமாக்கம் தொடர்பாக உங்களுக்கு வருடம் முடியும் வரை உங்களுக்கான குறிப்புகளை வழங்க முடியாது. சமூகமயமாக்கம் என்றால் உங்களுக்கு இருப்பது ஒரு யூனிட், ஒரு வினாவுக்கான விடைதான் உங்களுக்கு வரும் அங்க. ஆனால் பல்கலைக்கழகத்தில் பயில்கின்ற மாணவர்களுக்கு சமூகமயமாக்கம் எனப்படுவது தனி ஒரு பேப்பர். அது 8 வினாக்கள் வரும். 5 வினாக்கள் அவர்கள் செய்யணும் சமூகமயமாக்கலிலேயே. ஆனால் உங்களுக்கு சமூகமயமாக்கலில் வரக்கூடிய வினா ஒன்று. அந்த ஒரு வினாவுக்கு ஆயத்தப்படுத்தினால் போதும்.
எனக்கு சமூகமயமாக்கம் தெரிகின்றது என்பதற்காக சமூகமயமாக்கலை வருடம் முழுவதும் படிப்பித்துக் கொண்டிருக்க முடியாது. சில குறிப்புகளை நாங்கள் அவதானித்த விடயத்தை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப சில இடங்களில் குறிப்பு கிடைக்காவிட்டால் சில விரிவுரையாளர்கள் என்ன செய்வார்கள், வகுப்பை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதற்காக, வகுப்பில் ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக தமக்கு தெரிந்த விடயத்தை தொடர்ந்தேர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு பரீட்சைக்கு முன்னால் உங்களது பாடத்திட்டத்தை முடிக்க முடியாது. ஆனால் எமது வகுப்பில் உங்களுக்கு பரீட்சைக்கு என்ன தேவையோ, பரீட்சையில் எதற்கு நீங்கள் விடை எழுதணுமோ அந்த விடைகளுக்கேற்ற விடைகளை தான் நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் மாணவர்கள். ஆக வகுப்பை தெரிவு செய்கின்ற பொழுது பொருத்தமான வகுப்பை தெரிவு செய்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு உங்களுக்கு இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சமூகமயமாக்கம் என்றால் என்ன என்பது சம்பந்தமான விளக்கம் தெரியும். இனி நாம பார்க்கிறோம், இந்த சமூகமயமாக்கல் என்பது ஒரு தொடர்ச்சியான கருமத்தொடராகும். சமூகமயமாக்கம் எங்கு நடக்குதுன்னு சொல்லி நாம சொல்லலாம். சமூகமயமாக்கம் எத்தனை வயதில் இடம்பெறும் என்று சொல்ல முடியாது. மாறாக இந்த சமூகமயமாக்கமானது தொடர்ச்சியான ஒரு கர்மத்தொடராகும். எப்படி தொடர்ச்சியான கர்மத்தொடர்? பிறப்பு முதல் இறப்பு வரை சமூகமயமாக்கம் என்ற செயற்பாடு நடைபெற்று கொண்டே இருக்கும். இப்போ இதில் இருக்கின்ற நீங்கள் என்னுடைய வகுப்பில் சமூகமயமாகிறீங்க. உங்களது ஒரு சில விருப்பங்களை என்னுடைய வகுப்புக்காக விட்டுக் கொடுக்கின்றீர்கள். இப்போ சிலருக்கு கட்டாயமாக சீரியல் பார்க்க வேண்டியிருக்கும், சிலருக்கு செய்தி பார்க்க வேண்டியதா இருக்கும், வேறு சிலருக்கு போன்ல பேச வேண்டியதா இருக்கும், வாட்ஸ்அப்ல பேச வேண்டியதா இருக்கும், பேஸ்புக்ல கதைக்க வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே விட்டுக் கொடுத்துட்டு வகுப்புக்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். அப்போ உங்களது சில விருப்பங்களை எனக்காக விட்டுக் கொடுத்து இருக்கின்றீர்கள், வகுப்புக்காக விட்டுக் கொடுத்து இந்த வகுப்பில் இணைந்திருக்கின்றீர்கள். இவ்வாறு எமது ஒரு சில விருப்பங்கள் செயல்கள் என்பவற்றை விட்டுக் கொடுத்து ஒரு சமுதாயத்தில் ஒன்றித்து வாழ்வதுதான் சமூகமயமாக்கம் என்று சொல்லி. அப்ப இந்த சமூகமயமாக்கம் என்ற செயற்பாடானது தொடர்ந்தேர்ச்சியாக நடைபெறுகின்ற ஒரு கர்மத்தொடர். சமூகமயமாக்கம் என்ற செயற்பாடானது தொடர்ந்தேர்ச்சியாக நடைபெறுகின்ற ஒரு கர்மத்தொடர். அதாவது ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை, நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு சமுதாயத்திலும் அங்கத்தவராக மாறுவீர்கள். ஆரம்பத்தில் குழந்தையாக இருக்கின்ற பொழுது சிறுவர்கள் சமுதாயம், அதுக்கு பிறகு வளர்ந்து வந்துடன் பாலர் பாடசாலை வந்ததுக்கு அப்புறம் பாலர் பாடசாலை சமூகம், அதுக்கப்புறம் ஆரம்ப கல்வி, அதுக்கப்புறம் இடைநிலை கல்வி, அது காப்போதா சாதாரணத்தனம், உயர்தரம், தற்பொழுது பட்டப்படிப்பிலையும் பல மாணவர்களை கடந்து பல சமூகங்களை சந்தித்து தற்பொழுது இறுதியாக 300 மட்ட நிலைக்கு வந்திருக்கின்றீர்கள். இது ஒரு சமூகம். அப்ப நீங்க இந்த ஒவ்வொரு சமுதாய கட்டமைப்பிலையும் தொடர்ந்தெரிச்சியாக ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கின்றீர்கள். ஒவ்வொரு சமுதாயத்திலும் நீங்கள் சேருவதற்காக சமுதாயத்தால விதிக்கப்படுகின்ற நிபந்தனைகளை ஏற்றிருப்பீர்கள். அதே போல உங்களது ஒரு சில விருப்பங்கள் செயல்கள் என்பவற்றை சமூகத்துக்காக விட்டுக் கொடுத்திருப்பீர்கள். அவை இவ்வாறு விட்டுக் கொடுப்பும் ஏற்றுக்கொள்ளலும் ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம் நிகழ்வதல்ல, அது வாழ்நாளில் தொடர்ந்தேர்ச்சியாக நடைபெறுகின்ற ஒரு செயற்பாடாகும். ஓகே, இந்த சமூகமயமாக்கல் என்ற செயற்பாட்டின் ஊடாக ஒருவர் தனிப்பட்ட அடையாளத்தை பெற்றுக்கொள்வதுடன் தம்மை சூழ உள்ள கலாச்சாரத்தின் நம்பிக்கைகளையும் அச்சமூகத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எனவும் கற்றுக்கொள்கின்றான். அப்ப இந்த சமூகமயமாக்கலின் ஊடாக என்ன செய்யறான்? ஒரு மனிதன் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்றான். நீ ஒரு இடத்துல சமூகமயமாகுகின்ற பொழுது தான் யார் என்பதை அங்கு அடையாளப்படுத்துகின்றீர். அதே போல அந்த சமூகத்தில் காணப்படுகின்ற கலாச்சார கோலங்களை கற்றுக்கொள்கின்றீர்கள். இது உங்களது வாழ்நாளில் பல்வேறுபட்ட தருணங்களில் பல சந்தர்ப்பங்களில் அனுபவித்த விடயங்களாக இருக்கும். ஓகே, அப்போ சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்களது ஒரு சில விருப்பங்களை சமூகத்துக்கு விட்டுக் கொடுத்து உங்களை யார் என அந்த சமுதாயத்துக்கு அடையாளப்படுத்துவீர்கள். அதே போல அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மற்ற கலாச்சாரங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள எத்தனிப்பீர்கள். இவ்வாறு கலாச்சாரத்தை அறிந்து கொண்டும் தமது தனித்துவத்தை வெளிப்படுத்துவதும் சமூகமயமாக்கம் என்று சொல்லி. அப்ப இந்த சமூகமயமாக்கம் என்பதற்கு நாம பல்வேறுபட்ட வரைவிலக்கணங்களை நாம சொல்லிக்கொண்டே அப்படி போய்கொண்டே இருக்கலாம். மேலும் சமூகமயமாக்கல் என்பது ஒரு நபர் தனது சமூக சூழலில் உள்ள நிலைக்கு ஏற்ப இசைவாக்கம் அடையும் செயற்பாடாகவும் ஒரு நபர் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு செய்ய வேண்டியவைகள் எவை என்பன பற்றி கற்றுக்கொள்ளும் செயற்பாடாகவும் உள்ளது. அப்போ சமூகமயமாக்கம் என்றால் என்னது? இன்னும் ஒரு வரைவிலக்கணம் சொல்லியிருக்கிறேன் பாருங்க பாப்போம். ஒரு நபர் ஒரு சமூகத்தில் சேர்வதற்காக அந்த சமூகத்தில் இசைவாக்கம் அடைவது சமூகமயமாக்கம். இசைவாக்கம் என்பது சமூகத்தில் சேர்ந்து வாழ்வது. ஒரு சமூகத்தில் ஒரு மனிதன் இசைவாக்கம் அடையும் செயற்பாடாகவும்
சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு செய்ய வேண்டியவைகள் எவை என்பதை பற்றி கற்றுக்கொள்வதும் சமூகமயமாகும். இப்ப நீங்க பாக்குறீங்க, ஒரு புதிய ஒரு சமூகத்துல போய் சேரணும்னு சொன்னால், அந்த சமூகத்தில் இசைவாக்கம் அடையணும்னு சொன்னால், அந்த சமூகத்தில் இசைவாக்கம் அடைவதும், அந்த சமூகத்தில் உங்களை ஒரு நபராக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொள்வது சமூகமயமாக்கம் என்று சொல்லப்படும். ஓகே, இதுல இந்த கவனிக்கணும், அந்த மேல இருக்கிற முற்றுப்புள்ளிகள் அதுகள் கொஞ்சம் சிக்கலா இருக்குது. அந்த யூனிகோட் போன்ற டைப் பண்ணி இதுக்கு மாத்திர நேரம் சில சிக்கல்கள் வந்தது. அப்போ உங்களுக்கு அந்த இதுகளை வாசிக்க தெரிஞ்சுன்னு சொன்னால் சரி, உங்களோட டியூட்ல கொஞ்சம் திருத்திக் கொள்ள பாருங்க. அந்த யூனிகோட் போன்ல இருந்து இதுக்கு மாத்திர நேரத்துல இவ்வாறான சிக்கல்கள் வந்திருக்குது. கொஞ்சம் அதை பெரிதுபடுத்தாம கொஞ்சம் அதனை மாத்திக்கொள்ள பாருங்க. சரி, ஓகே. அப்ப உள்ளது அப்படிங்கிறதுல புள்ளி இங்கே வந்துருக்கணும், இந்த புள்ளி அழிப்படணும், இப்படி வரணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, அதை பார்த்துக்கிறீங்க. அது எனக்கு எழுத்து தெரியாதுன்னு இல்லை, டைப்பிங்ல அந்த யூனிகோட் கொண்ட செய்து இப்படி போடுற நேரத்துல வந்த மிஸ்டேக்கள், அதுக்காக வருந்துகிறேன். எதிர்வரும் காலங்கள்ல அவ்வாறான இதுகள் இல்லாம நாம நோட்ஸை தர பார்ப்போம். இல்ல, அது இப்படித்தான். இப்போ இசைவாக்கம் அப்படிங்கிறது நீங்க எழுத்தை எப்படித்தான் மாற்றி போட்டாலும் உங்களுக்கு இசைவாக்கம் அப்படிங்கிறத வாசிக்க முடியும். அதான் மனித கண்ணுக்குள்ள பவர். இந்த இசைவாக்கம் என்ற சொல்ல நீங்க எப்பயாவது சந்திச்சிருந்தீங்கன்னு சொன்னால், கண்டிருந்தீங்கன்னு சொன்னால், இசைவாக்கத்தை மாற்றி போட்டாலும், காணா இம்மன் அப்படி மாற்றி போட்டாலும் இசைவாக்கம் என்பதை உங்களுக்கு வாசிக்கக்கூடியதாக இருக்கு. சரி, என்ற நம்பிக்கையில நான் இதை செய்யல, சில தவறின் காரணமாக அப்படி நடந்திருக்குது. எதிர்வரும் காலங்களில் அதை நாம திருத்திக் கொள்வோம். அப்ப சமூகமயமாக்கம் எனப்படுவது என்னது? ஒரு சமூக சூழலின் நிலைக்கேற்ப தம்மை இசைவாக்கம் அடைய செய்யும் செயற்பாடாகவும், சமூகத்தில் தம்மை ஒரு நபராக ஏற்றுக்கொள்வதற்கு தாம் செய்ய வேண்டியவைகள் எவை என்பதை பற்றி கற்றுக்கொள்ளும் செயற்பாடு சமூகமயமாக்கம் என்று சொல்லப்படும். ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு கலாச்சாரங்கள் இடம் மாற்றப்படுவது சமூகமயமாக்கல் மூலமே. அப்ப இந்த சமூகமயமாக்கலின் மூலமாகத்தான் ஒரு சமூகத்தில் காணப்படுகின்ற கலாச்சார கோலங்கள் ஒரு சந்ததியிலிருந்து பிறிதொரு சந்ததிக்கு மாற்றி அமைக்கப்படுகிறது. இப்ப நீங்க பாக்குறீங்க, ஒரு இந்து சமூகம் என்று சொன்னால், இஸ்லாமிய சமூகம் என்று சொன்னால், கிறிஸ்தவ சமூகம் என்று சொன்னால், நீங்கள் அந்த இந்து சமுதாயத்தில் இருக்கின்ற பொழுது அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்கின்றீர்கள். சமுதாயத்தால விதிக்கப்படுகின்ற சில விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்கள். அதே போல சமுதாயத்துக்காக உங்களது ஒரு சில விருப்பங்கள் சேவை என்பவற்றை விட்டுக் கொடுக்கின்றீர்கள். இவ்வாறு சமுதாயத்தில் இருக்கின்ற கலாச்சார விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்கள் என்று சொன்னால், அது உங்களது மூதாதையர்களில் இருந்து உங்களுக்கு கடத்தப்படுகிறது. அதே போல நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த கலாச்சார பண்பாட்டு அம்சங்களை எதிர்வரும் சந்ததிக்கு, புதிதாக ஒருவர் உங்களது சமூகத்துக்கு வருகின்ற பொழுதுக்கு அவருக்கு கைமாற்றுவீர்கள். ஆக சமூகமயமாக்கல் செயற்பாட்டினூடாக கலாச்சார விடயங்கள் ஒரு சந்ததியில் இருந்து மற்றும் ஒரு சந்ததியினருக்கு இடம் மாற்றப்படுகிறது. ஆகவே ஒரு மனிதன் சமூகத்தில் வாழ்வதற்கு சமூகமயமாக்கப்படுவது அவசியம். ஆக சமூகத்தில் ஒரு மனிதன் வாழணும்னு சொன்னால் அவன் கட்டாயமாக சமூகமயமாக்கப்பட வேண்டும். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால், சமூகமயமாகலன்னு சொன்னால் ஒரு மனிதன் அவன் ஏதோ பறி கொடுத்தாற் போல அவன் இருப்பான். யாரோடையும் பேச மாட்டான், சிரிக்க மாட்டான், பழக மாட்டான். அவன் எந்த நேரமும் தனியாக இருந்து யோசித்துக் கொண்டிருப்பான். அவனுக்கு சமூகத்தை பத்தி தெரியாது, யாரும் பேசினால் பிடிக்காது, யாரும் சிரித்தால் பிடிக்காது, யாரும் பார்த்தாலும் பிடிக்காது. அப்படி ஒரு மனிதனோட வாழ்க்கையில சந்தித்தீங்கன்னு சொன்னால் அவன் இன்னும் சமூகமயமாகவில்லை. யாரும் பார்த்தா பிடிக்காது, பேசினா பிடிக்காது, சிரித்தா பிடிக்காது, எது செய்தாலும் பிடிக்காது. அவர் தனியா தான் இருப்பாரு. ஒன்னு ரூம்ல கதவை மூடிட்டு இருப்பாரு, இல்ல எங்கேயாவது சந்தியில தனியா உட்கார்ந்து இருப்பாரு. மென்டல் மாதிரி தான். சரி, எப்படி இருப்பார்னு சொன்னால் அவர் சமூகமயமாகவில்லை. ஒரு சமூகமயமான மனிதன் சொன்னால் அவர் எந்த ஒரு சமுதாயத்திலும் போய் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த சமுதாயத்தில் விதிக்கப்படுகின்ற நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு தம்மை அந்த சமுதாயத்தில் அடையாளப்படுத்திக் கொள்வான் சமூகமயமான மனிதன். அப்ப இந்த சமூகமயமாக்கலினூடாக கலாச்சாரங்கள் ஒரு சந்ததியில் இருந்து பிரிதொரு சந்ததிக்கு இடம் மாற்றப்படுகிறது. ஓகே, அடுத்தபடி அடுத்து நாம பார்க்கிறோம் அடுத்து நாம பார்க்கிறோம் அரசியல் சமூகமயமாக்கம் எனப்படுது. அரசியல் சமூகமயமாக்கம் எனப்படுவது அரசியல் சமூகமயமாக்கமானது அரசியல் சமூக மற்றும் ஆட்சி முறையை கொண்டுள்ளது. இப்ப இதுவரை நாம பார்த்தது சமூகமயமாக்கம். அரசியல் சமூகமயமாக்கமானது
அரசியல், சமூகம் மற்றும் ஆட்சி முறைமை, அரசியல் தொடர்பாக, சமூகம் தொடர்பாக, ஆட்சி முறைமை தொடர்பான விடயங்களை பற்றிய விடயம் அரசியல் சமூகமயமாக்கம் சொல். இங்கு பொதுமைப்படுத்தப்பட்ட ஆட்சி முறை சட்டத்திற்கும் அதிகாரத்திற்கும் பங்களிப்பு வழங்குவதுடன் அரசியல் முறைமைக்கு தொடர்ச்சியான பாதுகாப்பினை வழங்குகிறது. அப்ப இங்க பொதுமைப்படுத்தப்பட்ட ஆட்சி முறைன்னு சொன்னால் ஒரு நாட்டு மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆட்சி முறை, அதான் பொதுமைப்படுத்தப்பட்ட ஆட்சி முறை. சமூகமயமாக்கல்ல புதுமையாக்கப்பட்ட விடயம் இருக்காது. அரசியல் சமூகமயமாக்கல்ல புதுமையாக்கப்பட்ட விடயம் இருக்கு. சமூகமயமாக்கல்ல புதுமையாக்கப்பட்ட விடயம் இருக்கான்னு சொன்னால் இஸ்லாமிய சமூகம் அவர்களது நடைமுறை கலாச்சார கோலங்கள், இந்துக்கள் அவர்களது நடைமுறை கலாச்சார கோலங்கள், இஸ்லாமிய பௌத்தர்கள் அவர்களது கலாச்சாரம் அவர்களது கோலங்களாக இருக்கு. அங்கு புதுமை இருக்காது. ஆனால் அரசியல் தொடர்பான விடயங்கள் புதுமையாக்கப்பட்டவையாக இருக்கும். பொதுமைப்படுத்தப்பட்ட ஆட்சி முறை சட்டத்திற்கும் அதிகாரத்திற்கும் பங்களிப்பு வழங்குவதுடன் அரசியல் முறைக்கு தொடர்ச்சியான பாதுகாப்பினை வழங்குகிறது. அப்ப இந்த அரசியல் தொடர்ந்தேர்ச்சியாக இருப்பதற்கு இந்த புதுமைப்படுத்தப்பட்ட ஆட்சி முறை ஒன்று இருக்கும். அப்போ அரசியலோடு சம்பந்தப்பட்ட விடயம் அனைத்தும் அரசியல் சமூகமயமாக்கம் எனப்படுவது தமிழர்களுக்கு தனியாக, முஸ்லிம்களுக்கு தனியாக, பௌத்தர்களுக்கு தனியாக, கிறிஸ்தவர்களுக்கு தனியாக அல்ல. அரசியல் தொடர்பான சட்டங்கள் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கு. ஆனால் சமூகம் தொடர்பான விடயம் சமூகத்துக்கு சமூகம் மாறுபட்டதாக இருக்கு. இதான் நாம சொல்றோம் அரசியல் தொடர்பான விடயங்கள் பொதுமைப்படுத்தப்பட்டதாக இருக்கும் என்ற முடிவுக்கு வருகிறது. அப்ப இங்க நாம பார்க்கிறோம் ஆட்சி முறை மரபுகள், குறியீடுகள், தேசிய கொடி, அரசியல் லட்சணைகள், தேசிய வீரர்கள், பெரும்பான்மை சட்டங்கள், சிறுபான்மை உரிமைகள், சட்டத்திற்கு அடிப்பணிதல், பொதுமைப்படுத்தப்பட்ட சட்டத்துக்கு அடிப்பணிதல், பொதுமைப்படுத்தப்பட்ட நம்பிக்கை என்பவற்றை அரசியல் சமூகமயமாக்கம் கொண்டு காணப்படுகிறது. இப்ப இந்த அரசியல் சமூகமயமாக்கல் என்னென்ன விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகின்றீர்கள்? ஆட்சி முறை பற்றிய விடயங்கள், அந்த நாட்டில் குறியீடுகள், லட்சணைகள், அது போன்ற விடயங்கள், தேசிய கொடி, அரசியல் லட்சணைகள், தேசிய வீரர்கள், பெரும்பான்மை சட்டங்கள், சிறுபான்மை உரிமைகள், சட்டத்திற்கு மனிதன் அடிப்பணிதல், பொதுமைப்படுத்தப்பட்ட நம்பிக்கை என்பவற்றை அரசியல் சமூகமயமாக்கல் கொண்டிருக்கின்றன. ஆக இது அவ்வளவும் அரசியல் சமூகமயமாக்கத்தின் உள்ளடக்கம். அரசியல் சமூகமயமாக்கலின் உள்ளடக்கங்களாக பின்வரும் விடயங்கள் காணப்படுகின்றன. சரி, இது தவிர இந்த அரசியல் சமூகமயமாக்கலில் அரசியல் கட்சி முறை, ஒற்றையாட்சி, கூட்டாட்சி, அமுக்க குழுக்கள், இது உங்களுக்கு சிலபஸ் சொன்னா இப்ப படிக்கிற சிலபஸ் அல்ல. நீங்க ஏ லெவல்ல இருந்து இதுவரையும் படித்த விடயங்கள் அனைத்தும், நீங்கள் ஏ லெவல்ல இருந்து இதுவரையும் படித்த விடயங்கள், படிக்க போற விடயங்கள் அனைத்தும் அரசியல் சமூகமயமாக்கலில் இடம்பெறும். இப்ப இது எல்லாமே உங்களுக்கு நினைவுக்கு வருமா இருக்கும். 100 லெவல், 200 லெவல், 300 லெவல், 200 லெவல், ஏ லெவல் வகுப்புகள்ல இந்த விடயங்கள் உங்களுக்கு படித்த ஞாபகம் வரும். சரி, தேர்தல் முறைமை, வாக்களிக்கும் முறை, பாராளுமன்ற முறை, அமைச்சரவை ஆகியன தொடர்பான அறிவினையும் மக்களுக்கு வழங்குவதாக அரசியல் சமூகமயமாக்கம் தமது உள்ளடக்கமாக கொண்டிருக்கின்றது. அப்ப உள்ளடக்கம்னு சொன்னால் என்னது? அரசியல் சமூகமயமாக்கலின் உள்ளடக்கம் என்று சொன்னால் என்னது? அரசியல் தொடர்பான எந்த ஒரு விடயத்தை கற்கிறோமோ அது அவ்வளவும் அரசியல் சமூகமயமாக்கலின் உள்ளடக்கமாக இருக்கு. ரைட். அடுத்து நாம பார்க்கிறோம் சமூகத்திற்குரிய வளர்ந்தவராகுவதற்கும் வளர்ந்ததும் அரசியல் சமூகத்தில் வாழக்கூடிய திறனை ஏற்படுத்தவும், சமூகத்தில் வளர்ந்தவராவதற்கும் வளர்ந்ததும் அரசியல் சமூகத்தில் வாழக்கூடிய திறனை ஏற்படுத்தவும், அங்கு அரசியல்ல பங்கு பெற்றவும், தலைமை தாங்கவும், பாதுகாப்பு வழங்கக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய, தண்டனை வழங்கக்கூடிய எல்லா சமூக குழுக்களும் அரசியல் சமூகமயமாக்கல் கருவிகள் என அரசியல் சமூகமயமாக்கல் கருவிகள். அப்ப இங்க நாம பார்க்கிறோம், ஒன்று வளர்வதற்கு, வளர்ந்ததும் அரசியல் சமூகத்தில் வாழக்கூடிய திறனை ஏற்படுத்தவும், அரசியல்ல பங்கு பெற்றவும், தலைமை தாங்கவும், பாதுகாப்பு வழங்கக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய, தண்டனை வழங்கக்கூடிய எல்லா சமூக குழுக்களும் அரசியல் சமூகமயமாக்கல் கருவி எனப்படும். விளங்குதா என்னன்னு சொல்லி? தலைமை, பாதுகாப்பு வழங்கக்கூடியவர்கள், அன்பு செலுத்தக்கூடியவர்கள், தண்டனை வழங்கக்கூடியவர்கள்,
இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில உங்களுக்கான அரசியல் அறிவை வழங்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான அரசியல் அறிவை வழங்கக்கூடியவர்கள். அப்ப இவ்வாறு அரசியல் அறிவை வழங்கக்கூடியவர்களை தான் நாம சொல்லுவோம் அரசியல் சமூகமயமாக்கல் கருவிகள் என்று சொல்லுவோம். ஓகே, அப்ப இத்தகைய அரசியல் சமூகமயமாக்கல் கருவிகளாக நாம பார்க்கிறோம் குடும்பம், கல்வி நிறுவனங்கள், சகப்பாடிகள் சொன்ன நண்பர்கள், மத நிறுவனங்கள், ஊடகங்கள் போன்றன சமூகமயமாக்கல் கருவிகளாக கொள்ளப்படுகின்றன. ஒவ்வொரு முகவர்களும் தனி மனித ஆளுமையை வளர்க்கக்கூடிய, ஒவ்வொரு நிறுவனங்களும் தனி மனித ஆளுமையை வளர்க்கக்கூடியதாக உள்ளன. அந்த வகையில் அரசியல் சமூகமயமாக்கல் என்றால் என்ன என்பதையும் அதன் முகவர்களையும் செயற்பாடுகளையும் நோக்குவதோடு விமர்சன ரீதியாக ஆராய்வதே இந்த உங்களுக்கான சமூகமயமாக்கல் என்ற செயற்திட்டத்தின் அல்லது அந்த யூனிட்டின் அந்த அழகின் பிரதானமான நோக்கமாக இருக்கு. இன்னும் நாம விடயத்துக்குள்ள போகல, அறிமுகம் தான் பார்த்திருக்கிறோம். சமூகமயமாக்கம் என்றால் என்னன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். அரசியல் சமூகமயமாக்கம் என்றால் என்னன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். இந்த அரசியல் சமூகமயமாக்கல நாம என்னத்தை படிக்கிறோம், என்னென்ன விடயங்களை ஆய்வு செய்ய போறோம் என்பன தொடர்பான விடயத்தை நாம இங்க பார்த்திருக்கிறோம். இது அவ்வளவும் உங்களுக்கான ஒரு அறிமுக விடயங்களாக இருக்கும். சரி, அடுத்து நாம பார்க்கிறோம் சமூகமயமாக்கம். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நாம பார்க்கிறோம். மனித வாழ்வு என்பது பிறப்பிக்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட மனித வாழ்வியல் கட்டங்களை குறிக்கிறது. மனித வாழ்வுன்னு சொன்னால் எப்படி வரைவிலக்கணப்படுத்துறோம்? மனிதனது வாழ்வை வரைவிலக்கணப்படுத்துக. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட பகுதி மனித வாழ்வு. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட பகுதி மனித வாழ்வு. இதான் மனித வாழ்வியல். இக்காலகட்டத்தில் மனிதன் குடும்பம், இந்த காலகட்டத்தில் மனிதன் குடும்பம், திருமணம், கல்வி, பட்டம், பதவி, ஒரு நிமிஷமே, பட்டம், பதவி, செல்வம் என்று பல வாழ்க்கை கோலங்களில் சங்கமிக்கின்றான். இது எல்லாமே ஒரு மனிதனது வாழ்க்கையில் நடக்கும். குடும்பம் இது இருக்கும், திருமணம் இதுல பலருக்கு முடிச்சிருப்பீங்க, சிலர் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, சிலர் பட்டத்தை எடுத்துட்டு அப்புறம் முடிப்போன்னு இருப்பீங்க. அப்படியே இருக்காதீங்க. பட்டத்தை எடுக்க முடியலன்னு சொன்னால் அது நடக்காமலே போயிடும். ஆனால பாருங்க, பட்டத்தை எடுக்கிறதோட அதையும் எடுத்துக்கொள்ள பாருங்க. அடுத்து கல்வி, பட்டம், பதவி, செல்வம் என்று பல வாழ்க்கை கோலங்களில் மனிதன் சங்கமிக்கின்றான். இவ்வாறு மனித வாழ்வு பல வாழ்க்கை கோலங்களை தாண்டி செல்கிறது. இப்ப இதுல பல வாழ்க்கை கோலங்களை நீங்கள் கடந்திருப்பீர்கள், பலர் கடந்து கொண்டிருப்பீர்கள். இவ்வாறான வாழ்க்கை கோலங்களில் ஒவ்வொரு மனிதனும் மனப்பாங்கு, நடத்தை, சிந்தனை, ரசனை, ஆசைகள் போன்றன வேறுபட்டு செல்வதனை அவதானிக்கலாம். இப்ப இந்த ஒவ்வொரு வாழ்க்கை கோலங்களுக்கும் நீங்கள் வருகின்ற பொழுது உங்களது மனப்பாங்கு, நடத்தை, சிந்தனை, ரசனை, ஆசைகள் இது எல்லாமே வேறுபடும். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்களாக நீங்கள் இருந்த பொழுது ஆணும் பெண்ணும், ஒரு சிறுவனும் சிறுமியும் கையை பிடித்துக் கொண்டு உலாவி வருவார்கள். ஆனா இப்ப அது உங்களால முடியாது. ஒரு இளைஞனின் யுவதையும் அப்படி நீங்க ஆண்டு ஒண்ணுல இருந்தது போல நீங்கள் விரும்பியவாறு இங்க பிடிக்கலாம். அப்போ உங்களது சிந்தனைகள்ல மாற்றம் ஏற்பட்டது. சரி, உங்களது வாழ்க்கை கலாச்சாரத்துல மாற்றம் ஏற்பட்டது. அப்போ இந்த ஒவ்வொரு தருணத்திலையும் நீங்கள் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது உங்களது மனப்பாங்கு, நடத்தை, சிந்தனை, ரசனை, ஆசைகள் போன்றன வேறுபட்டு செல்வதனை அவதானிக்கலாம். நாம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாருங்க, என்னன்னு பார்ப்போம். உங்களது ஒரு சில விருப்பங்கள், செயல்கள் என்பவற்றை சமூகத்திற்காக விட்டுக் கொடுக்கணும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழ்க்கை கோலங்கள் ஒவ்வொன்றுக்கு வருகின்ற பொழுது ஒரு சில உங்களது ஆசைகளையும் விருப்பங்களையும் விட்டு கொடுத்திருப்பீர்கள், தற்பொழுதும் விட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே போல இந்த ஒவ்வொரு சமூக கட்டமைப்புக்கு வருகின்ற பொழுது அந்த சமூக கட்டமைப்பினால விதிக்கப்படுகின்ற சில நிபந்தனைகளை நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க திருமணம் முடிப்பதற்கு முன்னர் நீங்க விரும்பிய போது வீட்டுக்கு போகலாம், விரும்பிய போது வீட்டிலிருந்து வரலாம். சரி, திருமணத்தின் பின்னர் நீங்கள் யாரிடமாவது அனுமதி பெற வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கும். கணவன் மனைவியிடம், மனைவி கணவனிடம் இப்படி அனுமதி பெற வேண்டிய தேவைப்பாடு இருக்கும். இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? இந்த கோலத்துக்கு வருகின்ற பொழுது நீங்கள் உங்களது ஒரு சில விருப்பங்கள், செயல்கள் என்பவற்றை விட்டுக் கொடுத்திருக்கிறீர்கள். அதே போல
அந்த எதிர்த்தரப்பினரால விதிக்கப்படுகின்ற சில நிபந்தனைகள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆக வேண்டும். இவ்வாறு ஏற்றுக்கொண்டால்தான் இந்த வாழ்க்கை கோலத்துக்குள்ளால நீங்கள் போகலாம். ஓகே, இவ்வாறு ஒரு வாழ்க்கை கோலத்துக்கு போகின்ற பொழுது அந்த வாழ்க்கை கோல சமூகத்தில் விதிக்கப்படுகின்ற சில விடயங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டும் உங்களது விருப்பங்களை விற்றுக்கொண்டும் சேர்ந்து வாழ்வதுதான் சமூகம். இவ்வாறான வேறுபட்ட நடத்தை கோலங்கள் மானிடர்களிடையே காணப்படுவதற்கான காரணம் என்ன என்ற சமூகவியலாளர்கள் வினாவுக்கு விடை காண முயன்ற போது தோன்றியது சமூகமயமாக்கல். அப்போ இவ்வாறு வாழ்க்கை கோலங்கள் ஒவ்வொன்றும் மாறுபடுகின்ற பொழுது மனிதனது நடத்தை கோலங்கள் மாறுகிறது. மனிதர்களுக்கிடையே நடத்தை ஒரு மனிதனே மாறுகின்றான், அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் இடையில் நடத்தை கோலங்கள் மாறுகிறது. இது ஏன் இப்படி மாறுகிறது, மாற்றத்துக்கான காரணம் என்னது என்பன போன்ற விடயங்களை ஆராய முனைந்த பொழுது தோற்றம் பெற்ற ஒரு கற்கை நெறிதான் இந்த சமூகமயமாக்கல் சோசியாலஜி என்ற கற்கை நெறி. அவ பல்கலைக்கழகத்துல பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிறார்கள், ஸ்பெஷல் செய்கிறார்கள், அரசியல் சமூகமயமாக்கம் என்ற ஒரு பாடத்தை படிப்பார்கள். ஆனால் சமூகமயமாக்கலையே தனி ஒரு துறையாக சமூகமயமாக்கம் சோசியாலஜி அப்படிங்கிறத தனி ஒரு பாடமாகவும் படிப்பார், தனி ஒரு டிபார்ட்மெண்டாகவும் இருக்கு. உங்களுக்கு அவ்வளவு இங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமூகமயமாக்கல் சம்பந்தமாக நாம ஏற்கனவே பார்த்தோமே, அரசியல் சமூகமயமாக்கல் கருவிகள், அரசியல் சமூகமயமாக்க முகவரிகள், அரசியல் சமூகமயமாக்கலின் வகைகள், அந்த விடயங்கள் மாத்திரம்தான் நாம் இங்க படிக்கும். ஆனால் அறிமுகத்துக்கு இந்த விடயங்கள் உங்களுக்கு தேவையானவையாக இருக்கும். ஓகே, ரைட். அரை மணித்தாலும் 35 நிமிடம் நானே பேசிக்கொண்டு இருக்கிறேன். படிப்பிக்கிறதுல ஏதாவது விலங்குதா, உங்களுக்கு ஏதாவது தெளிவா பிடிப்படுதா, இல்ல எல்லாரும் மைக் ஆன் பண்ணி வச்சுட்டு ஜூம் ஆன் பண்ணி வச்சுட்டு வேற வேற வேலைகள் இருக்கிறீங்க? கொஞ்சம் பேசுங்களே பாப்போம், வாயை திறந்து. நான் பேரை சொல்றாக்கள் கொஞ்சம் பேசுங்க பாப்போம். தயானி, தயானி, என்னுடைய கிளாஸ் இப்படித்தான் நடக்குமே, நானே பேசிக்கொண்டிருக்க மாட்டேன், இடையில 5 நிமிஷம் நீங்க பேசுவீங்க. தயானி, அனிதா. ஹலோ சார், தயானி. தயானி, என்ன நான் பேசுறே கேக்குதா? தயானி, எங்க ஊர் தயானி? நான் பதுல்ல நவனுக்குள்ள சார். ஓகே தயானி, ஓகே. இப்போ சமூகமயமாக்கம் என்றால் என்னங்கிறது கிளியரா தயானிக்கு? கிளியர் சார். அரசியல் சமூகமயமாக்கம் என்றால் என்னன்னு கிளியரா? கிளியர் சார். அரசியல் சமூகமயமாக்க முகவர்கள் சம்பந்தமாக ஏதாவது விளங்குனதா? விளங்குனது சார். ஓகே, அப்ப நீங்க பொலிட்டிக்கல் பாஸ். ஓகே 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 ரைட். அடுத்தது நாம இன்னும் ஒரு ஆளை லைனுக்கு எடுப்போம். வந்து கோமதி, லைனுக்கு வாங்க பாப்போம். கோமதி, கோமதி. ஆதாரங்களை காட்டிய புள்ளிக்காக போட்டியிருக்கும் திட்டங்கள் அவர்களுக்கு தெரியும். வித்யாபரன் உன மைக் ஒன்ல இருக்கு. வித்யாபரன் உன மைக் ஒன்ல இருக்குது. D2D உன மைக் ஒன்ல இருக்குது. சார் ஒரு செகண்ட் சார், கவரேஜ் சின்ன பிரச்சனை, ஒரு செகண்ட் தாங்க சார், சார்ட் அவுட் பண்றேன், ஒரு செகண்ட். ஓகே, இதுல தனுஷ்கா, தனுஷ்கா லைனுக்கு வாங்க பாப்போம். தனுஷ்கா, தனுஷ்கா இல்ல கவனிக்கணுமே, என்னுடைய கிளாஸ்ல சில விதிமுறைகள் இருக்குது. நீங்க படிக்கிறீன்னு சொன்னா கட்டாயம் பாய் திறந்து பேசணும். ஒண்ணு விலங்குதுன்னு சொல்லணும் அல்லது விலங்கலன்னு சொல்லணும். என்ன தனுஷ்கா இவ்வளவு நேரம் ஆயிட்டுது? தனுஷ்கா, தனுஷ்கா நான் பேசுறது கேக்குதா? ஓகே 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 ரைட். ஓகே ஓகே, உங்களுக்கு உண்மையான கவரேஜ் பிரச்சனை அப்படிங்கிற நீங்க பேசுறது தெரியுது. ஆனா சிலர் வந்து எதுவும் விலங்காட்டியும் கவரேஜ் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. தனுஷ்கா, நர்மதா லைனுக்கு வாங்க பாப்போம். நர்மதா, நர்மதா சொல்லுங்க சார். நர்மதா எங்க ஊரு? நர்மதா, நான் தரணியகல சார். தரணியகல்ல. சரி நர்மதா, உங்களுக்கு சமூகமயமாக்கம் என்றால் என்னன்னு இதுவரையும் படிச்சது கிளியரா? ஓ சார், நல்ல கிளியர் சார். ஓகே, அரசியல் சமூகமயமாக்கலும் கிளியர்? ஓ சார். ஓகே ரைட். ஓகே, நான் உங்களை நீங்க அவ்வளவு பேரும் கிளாஸ்ல இருக்கிறீங்களா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக கொஞ்சம் நான் பேசினேன் உங்களோட. நாம தொடர்ந்தேர்ச்சியாக படிப்போம். அடுத்து என்னுடைய கிளாஸ்ல கவனிக்கணும், இந்த வாரம் படிப்பிச்சதை அடுத்த வாரம் கிளாஸ் நான் கட்டாயமாக கேள்வி கேட்பேன்.
ஓகே சார். லைவ் கிளாஸ்லனா என்ன நடக்கும்னு சொன்னா, லைவ் கிளாஸ்ல பெரிய டீச்சர் மாரும் இருக்கிறாங்க, பிரின்சிபல் மாரும் இருக்கிறாங்க, என்னை விட வயதுல முதிர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. இருந்தாலும் என்னுடைய லைவ் கிளாஸ்ல கேள்வி ஒன்று கேட்டு பதில் சொல்லணும்னு சொன்னால் பதில் சொல்லும் வரையும் அப்படியே நிற்பாங்க. இங்க உங்களை நிப்பாட்டி வைக்க இயலாது எனக்கு. நீங்க எப்படி இருந்து படிக்கிறீங்கன்னு தெரியும். நின்று படிக்கிறீங்களா, இருந்து படிக்கிறீங்களா, அல்லது கட்டல சாஞ்சு படிக்கிறீங்களா, குசைன்ல சாஞ்சு படிக்கிறீங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப இங்க உங்களை நிறுத்தி வைக்க முடியாது. ஆனாலும் பேரளவுல உங்களை கூப்பிட்டு, இப்போ எனக்கு ஒரு 4-5 பேர், உங்களோட பேரும் தெரியும், ஊரும் தெரியும். ஒரு முறை கூப்பிட்டேன்னு சொன்னால் உங்களோட பேரும் எனக்கு ஊரும் பாடம் ஆகிடுமே. அப்ப பேர் ஊரோட உங்களை கூப்பிட்டு கேள்வி கேட்பேன். அடுத்த வாரம் ரெடியாக இருக்கணும் அந்த விடயங்கள். ரைட், ஓகே. அடுத்து முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கிளாஸ் சம்பந்தமான உங்களது எண்ணப்பதிவுகளை மனப்பதிவுல இந்த 300 மட்ட பொலிட்டிக்கல் கிளாஸ் குரூப் இருக்கிறேன், அதில் கட்டாயமாக நீங்க போடணும். நம்பிக்கையோடு இருங்க, முழு பாடத்திட்டத்தை முடிப்போம். எல்லா பாடமும் இதே போல விளங்கும். நீங்க பொலிட்டிக்கல்ல ஒரே முறையில 300 லெவல பாஸ் பண்ணுவீங்க. ஓகே, ரைட். நாம அடுத்த செக்ஷன் போவோம். நாம அடுத்த பகுதிக்கு நாம போறோமே. சரி, நாம அடுத்து பார்க்கிறோம். இப்ப சமூகமயமாக்கம் என்றால் என்ன அப்படிங்கிற சம்பந்தமான தெளிவான விளக்கத்தை நாம பார்த்திருக்கோம். என்னது இந்த சமூகமயமாக்கல் கற்கநெறி ஏன் தோற்றம் பெற்றது என்று நாம பார்த்திருக்கோம். அடுத்து நாம பார்க்கிறோம், சமூகம் என்றால் என்னங்கிற விளக்கத்தை நாம கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். சமூகம் என்பது தனி மனிதர்களின் தொகுப்பு கூட்டம். சரி, ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்வும் முறையாக சமூகமயப்படுத்தப்படும் போது ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கலாம். சமூகம் என்றில் ஒரு மனிதனும் தானும் ஒரு அங்கத்தவனாக இணைந்து வாழ எடுக்கின்ற முயற்சி அல்லது பயிற்சி சமூகமயமாக்கம் ஆகும். ரைட், பாருங்க, சமூகமயமாக்கலுக்கு இன்னும் ஒரு வரைவிலக்கணம். என்ன சமூகம் ஒன்றில் ஒரு மனிதனும் தானும் ஒரு அங்கத்தவனாக இணைந்து வாழ எடுக்கின்ற முயற்சி அல்லது பயிற்சி சமூகமயமாக்கம். அப்ப இந்த சமூகமயமாக்கம் என்றாலே நீங்க ஒரு 7-8 வரைவிலக்கணங்களை பாடமாக்கிக் கொள்ள சொல்லி பாருங்க. சமூகம் ஒன்றில் ஒரு மனிதன் இப்படி பாருங்களே, இந்த மனிதனும் தானுங்களே, சமூகம் ஒன்றில் ஒரு மனிதன் ஒரு அங்கத்தவனாக இணைந்து வாழ எடுக்கின்ற முயற்சி அல்லது பயிற்சி சமூகமயமாக்கம். தானும் இதை வெட்டுங்க பார்ப்போம், இது தேவையில்லை. சமூகம் ஒன்றில் ஒரு மனிதன் அங்கத்தவனாக இணைந்து வாழ எடுக்கின்ற முயற்சி பயிற்சி சமூகமயமாக்கம் எனப்படும். சமூகம் எனப்படுவது என்னது? மனிதர்கள் அடங்கிய ஒரு அவை, மனிதர்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு சமூகம். ஒரு சிறந்த விடயத்தை கட்டி எழுப்புவதற்கான முக்கிய விடயமாக இந்த சமூகமயமாதல் காணப்படுகிறது. சமூகமயமானால் தான் ஒரு மனிதன் ஒரு சிறந்த விடயத்தை ஏற்படுத்த முடியும். சமூகமயமாதல்னு சொன்னால் என்னது? சமூகத்தில் விதிக்கப்படுகிற நீதிகளை ஏற்றுக்கொள்ளணும், தமது விருப்பங்களை விட்டுக் கொடுக்கணும். அப்படி வாழ்ந்தால்தான் அது ஒரு இனிமையான வாழ்வாக இல்லை. அப்படி வாழ்ந்தால்தான் ஒரு சமூகம் சிறப்பான ஒரு சமூகமாக மாறும். சமூகம் இயங்குவதற்கு கல்வி மிக முக்கியமானது. ஆகவே கல்வி செயல்முறையின் அடிப்படை நடவடிக்கை சமூகமயமாக்கமா. சரி, இப்போ நீங்க படிக்கிறது, பட்டம் எடுக்கிறது எல்லாமே என்னத்துக்காக? சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு. அப்போ சமூகத்தில் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக வாழ்வதற்கு சமூகமயமாக்கல் செயல்முறையில பிரதான பங்குதாரராக இருப்பது கல்வி. இந்த கல்வியினூடாக நீங்கள் சமூகமயமாக ஆதரிங்க. ஒருவன் சமூகத்தில் அடியெடுத்து வைத்தது முதல் மரணிக்கும் வரை சமூகத்திற்கு கடமைப்பட்ட நிலையில் வாழ்க்கையை கொண்டு நடத்துகின்றான். அப்ப நம்ம பார்க்கிறோம், மனித வாழ்வியல் அப்படிங்கிறது என்னது? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட பகுதி மனித வாழ்வியல். இந்த மனித வாழ்வியலில் ஒரு மனிதன் மரணிக்கும் வரையில் பல்வேறுபட்ட வாழ்க்கை கோலங்களுக்கு உள்ளாகுகிறான். அவ்வாறு பல்வேறுபட்ட வாழ்க்கை கோலங்களிலேயும் ஒவ்வொரு வாழ்க்கை கோலத்திலையும் சமூகத்திற்காக பல கடமைகளை ஆற்ற வேண்டிய தேவைப்பாட்டில் இருக்கின்றான். நாம சொன்னமே, சமூகத்திற்காக பல பணிகளை செய்ய வேண்டும் என்று அதன் கடமை. அதே போல சமூகத்தால் விதிக்கப்படுகின்ற சில நியதிகளை விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடும் மனிதனுக்கு காணப்படுகிறது. இதுதான் சமூகமயமாக்கம் என்று சொல்லி. எங்கள் வாழ்க்கையை சமூகத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் நடத்த முடியாது. எந்த ஒரு மனிதனும் சமூகத்திற்கு அங்கால போய் வாழ முடியாது. சமூகத்துக்கு அங்கால போய் வாழணும்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட சமூகமயமாகாத ஒரு மனிதனாக இருப்பான். அவனுடைய இயல்பு சொன்ன எப்படி? பார்க்க மாட்டான், சிரிக்க மாட்டான், யாரு பார்த்தாலும் பிடிக்காது, யாரு பேசினாலும் பிடிக்காது, யாரு கதைத்தாலும் பிடிக்காது, எங்கேயாவது ஒரு சந்தில போய் உட்கார்ந்து அல்லது வீட்டுல ரூமை பூட்டி கொண்டிருப்பான். ரைட். அப்போ
சமூக வாழ்க்கையை சமூகத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் நடத்த முடியாது. சமூகத்தோடு ஒன்றித்து வாழணும் சொன்னால், சமூக வாழ்வு வாழணும் என்று சொன்னால் அது சமூகத்தின் ஊடாகத்தான் முடியும். பிறந்தது முதல் மரணம் வரை சமூகத்தினால் நாம் பக்குவப்படுத்தப்படும். ஒரு மனிதன் எப்படி பக்குவப்படுகிறான், ஒரு மனிதன் எப்படி பூர்ணத்துவம் அடைகிறான்? சமூகத்தின் ஊடாக. சமூகத்திற்கு ஏற்ற பிரஜையை உருவாக்குதல் கல்வியினாலே நடைபெறுகிறது. அதன்படி கல்வி செயல்களே சமூகமயமாக்கல் செயல்முறை என்று கூறலாம். அப்போ கல்வின்னு சொன்னால் நீங்க இங்க புத்தகத்தை வாசிச்சு படிக்கிறது மட்டும் கல்வி அல்ல. நீங்கள் உங்களது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல விடயத்தை கற்றுக்கொண்டால் அதுவும் கல்வி. உங்களது வாழ்வை வளப்படுத்திக் கொள்வதற்காக ரோட்ல போகின்ற ஒரு நபர் ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லி சென்றால் அதுவும் கல்வி. அப்ப கல்வி எனப்படுவது கட்டாயமாக இப்படி பிடிஎஃப் அல்ல. ஒரு மனிதனது நடத்தையில மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு செயற்பாடுகள் உங்களது நடத்தையில ஏதாவது ஒரு அது கல்வி என்று நாம சொல்றோம். ஓகே, அப்போ இந்த சமூகமயமாக்கல் என்ற விடயமானது கல்வியினூடாகவே நடைபெற்று வருகிறது. சமூகமயமாக்கம் செயல்முறை என்பது தனி ஒருவரின் ஆளுமையை ஏற்படுத்தும் செயல்முறை. சமூகமயமாக்கலின் ஊடாக தனி ஒரு மனிதன் ஆளுமை ஏற்படுகிறது. யார் சொல்றது? பாக் டொலாட் பேர்கள்ல பாடமாய்க்கொள்ளணும். சரி, பாக் டொலாட்டின் கருத்துப்படி சமூகமயமாக்கம் எனப்படுவது தனி ஒருவனின் ஆளுமையை ஏற்படுத்தும் செயல்முறை. இப்ப நாம ஏற்கனவே சொன்னது எல்லாமே நாம முன்வைத்த வரைவிலக்கணங்கள், எம்மால கட்டியெழுப்பப்பட்ட வரைவிலக்கணங்கள். அறிஞர்களது வரைவிலக்கணம் இருக்குது. யாரு முதலாவது நாம பார்க்கிறோம்? பாக் டோலாட். இவர் சொல்றாரு தனி ஒருவனின் ஆளுமையை ஏற்படுத்தும் செயல்முறை சமூகமயமாகும். சமூகமயமாக்கலினூடாக ஆளுமை விருத்தி அடைவதாக இவர் சொல்றார். சரி, சமூகமய மாதலை வரைவிலக்கணப்படுத்தும் போது ஒரு மனிதன் சமூகத்தோடு இணைந்து வாழ்வதற்கு தேவையான சமூக விழுமியங்கள், சமய கலாச்சார பண்பாட்டு ஒழுக்க சேவைகள் போன்ற விடயங்களை கற்று தானும் ஒரு சமூக அங்கத்தவனாக வாழ்வதற்கு முயலும் செயல்முறை சமூகமயமாக்கல் என்று நாம் சொல்லுவோம். இது மற்றும் ஒரு வரைவிலக்கணம். ஒரு 4-5 வரைவிலக்கணத்தை பாடம் மேற்கொள்ளும். என்ன சமூகமயமாக்கம் என்றால் இங்க என்ன சொல்லப்படுது? என்ன சமூகமயமாக்கல் என்று சொல்லப்படுகிறது? ஒரு மனிதன் சமூகத்தோடு இணைந்து வாழ்வதற்கு தேவையான சமூக விழுமியங்கள், சமூக கலாச்சார பண்பாட்டு ஒழுக்க சேவைகள் போன்ற விடயங்களை கற்று தானும் ஒரு சமூக அங்கத்தவனாக வாழ்வதற்கு முயலும் செயல்முறை சமூகமயமாக்கல் செயல்முறை என்று சொல்லி பாருங்க பார்ப்போம். சமூகமயமாக்கல் செயல்முறை என்றால் என்னன்னு சொல்லி, ஒரு சமூகத்தில வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் சமூக விழுமியங்கள், சமூக கலாச்சார பண்பாட்டு ஒழுக்க சேவைகள் போன்ற விடயங்களை கற்று தானும் ஒரு சமூக அங்கத்தவனாக வாழ்வதற்கு முயலும் செயல்முறை சமூகமயமாக்கம் என்று சொல்லும். இவ்வரைவிலக்கணங்களை நோக்கும் போது மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை சமூகத்திலிருந்து விடுபட்டு தனியாக வாழும் வழிகள் சாத்தியமற்றதா. எந்த ஒரு காலகட்டத்திலையும் மனிதன் சமூகத்திலிருந்து விடுபட்டு வாழ முடியாது. பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுடைய வாழ்வியலில் கட்டாயமாக சமூகமயமாக்கல் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. இவ்வாறு இடம்பெறுவதுதான் நாம சொல்லுவோம் சமூகமயமாக்கம் என்று சொல்லுவோம். ரைட், இனி நாம பார்க்கிறோம் அரசியல் சமூகமயமாக்கம். இதுவரையும் பார்த்தது என்னது? சமூகமயமாக்கம். இனி நாம பார்க்க போற விடயம் அரசியல் சமூகமயமாக்கம். ஒரு நிமிஷம். அரசியல் சமூகமயமாக்கம் என்ற விடயத்தை நாம அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம். ரைட், இப்ப இங்க நாம பார்க்கிறோம் 20ஆம் நூற்றாண்டில் நடுப்பகுதியில், 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதின்னு சொன்னால் இப்பொழுது 1950ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நடத்தைவாத ஆய்வுத்துறை எழுச்சி பெற்ற பொழுது அரசறிவியல் ஆய்வு பரப்பிலே புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட ஒரு எண்ணக்கருதான் அரசியல் சமூகமயமாக்கம். நீங்க இந்த நடத்தைவாத அணுகுமுறை தொடர்பாக 100 லெவல்ல படிச்சிருப்பீங்க. இது 1920ஆம் ஆண்டில் தோற்றம் பெற்று 1920ஆம் ஆண்டில் தோற்றம் பெற்று 40ஆம் 50ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உன்னத வளர்ச்சி பெற்றது. இவ்வாறு இந்த நடத்தைவாதம் உன்னத வளர்ச்சி பெற்ற பொழுது இந்த நடத்தைவாதத்தோடு இணைந்ததாக தோற்றம் பெற்ற ஒரு செயல்முறைதான் அரசியல் சமூகமயமாக்கம். சரி,
நடத்தைவாத செயல்முறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த அரசியல் சமூகமயமாக்கம். தனுஷன் ஒரு முறை ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க பாப்பா, நான் ஃபர்ஸ்ட் மாத்திரத்துக்கு. ஓகே, அப்ப நாம பார்க்கிறோம் இந்த அரசியல் சமூகமயமாக்கம் என்ற செயல்முறையானது 1950ஆம் ஆண்டு 20ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதி நடத்தைவாத ஆய்வுத்துறையோடு எழுச்சி பெற்ற ஒன்றாக காணப்படுகிறது. ஓர் ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் சமுதாயத்திலே வாழும் மக்கள் அனைவரும் அந்த அரசியல் சமுதாயத்தின் அரசியல் செயற்பாடுகளிலே ஆர்வத்துடன் ஈடுபட ஊக்கமளிக்கும் மொத்த செயல்முறையை அரசியல் சமுதாயப்படுத்தல் எனப்படும். இப்ப சமூகமயப்படுத்தல் என்றால் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நாம பார்க்கிறோம் அரசியல் சமூகமயப்படுத்தல் என்றால் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க பாப்போம், என்னோட சேர்ந்து சொல்லுங்க பாப்போம், என்னோட சேர்ந்து வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம். ஓர் ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் சமுதாயத்திலே வாழும் மக்கள், ஓர் ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் சமுதாயத்திலே வாழும் மக்கள் அனைவரும் அந்த அரசியல் சமுதாயத்தின் அரசியல் செயற்பாடுகளிலே ஆர்வத்துடன் ஈடுபட ஊக்கமளிக்கும், அந்த அரசியல் செயற்பாடுகள்ல ஆர்வத்தோடு, பற்றோடு, சரி விருப்பத்தோடு அரசியல் செயற்பாடுகளில் பங்கேற்க வைக்க செய்கின்ற அனைத்து வகையான செயல்முறையும் அரசியல் சமூகமயமாக்கம் என்று சொல்லி பாருங்க. இதை நாம சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு மனிதனை அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட வைக்கின்ற அனைத்து வகையான செயற்பாடுகளும் அரசியல் சமூகமயமாக்கம். ஒரு மனிதனை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துகின்ற அனைத்து வகையான செயற்பாடுகளும் அரசியல் சமூகமயமாக்கம். ஒரு மனிதனை அரசியல் செயற்பாட்டில் ஆர்வத்தோடு செயற்பட வைக்கின்ற அனைத்து வகையான செயற்பாடுகளும் அரசியல் சமூகமயமாக்கம். இந்த அரசியல் சமூகமயமாக்கம் தொடர்பாக பல்வேறுபட்ட அறிஞர்கள் பல கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். ஆனா நாம முதலாவது பார்க்கிறோம் பிரெட் கிரீன்ஸ்டைன். ஏதாவது ஒருவர் 20 வரைவிலக்கணங்களை பாடமாக்கிக் கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ்ல நான் கேட்பேன். அப்ப அந்த நேரத்துல டியூட்டை வச்சு நீங்க பார்த்து சொல்லக்கூடாது, டியூட்டை இல்லாம நீங்க மனப்பாடம் செய்து சொல்லணும். ரைட்? அரசியல் ரீதியாக பொருந்தும் மனித மனப்பாங்குகள், நடத்தை பாங்குகள் என்பவற்றை ஒழுங்குபடுத்துவதில் தாக்கம் புரியும் மனிதனது வாழ்நாள் பூராகவும் பரவி காணப்படும் சகல வகையான அரசியல் படிப்பினைகளை உள்ளடக்கிய மொத்த செயல்முறை அரசியல் சமூகமயமாக்கும். இந்த விடயத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்க பார்ப்போம். வாழ்நாள் பூராகவும் பரவி காணப்படும் சகல வகையான அரசியல் படிப்பினைகளையும் உள்ளடக்கிய மொத்த செயல்முறை. தமது பிறப்பிலிருந்து இறப்பு வரை அரசியல் தொடர்பாக ஒரு மனிதன் கற்றுக்கொள்கின்ற அனைத்து விடயங்களும் அரசியல் சமூகமயமாக்கம் என்று சொல்லப்படுகிறது. யார் சொல்றது? கிரீன்ஸ்டைன் என்பவர் சொல்றார். அடுத்து நாம பார்க்கிறோம் ஆல்மண்ட் என்பவர். அவர் சொல்றாரு, மனிதர்களை அரசியல் ரீதியாக அறிவுறுத்தி அரசியல் கலாச்சாரத்தை பேணி நடப்பதற்கு அதன் மூலம் அரசியல் உறுதிப்பாட்டை பாதுகாத்து பேணுவதற்கு மக்களை பழக்கப்படுத்தும் மொத்த செயல்முறை அரசியல் சமூகமயமாக்கம். சொல்லி பாருங்க, பாடமாக்குங்க. மனிதர்களை அரசியல் ரீதியாக அறிவுறுத்தி அரசியல் கலாச்சாரத்தை பேணி நடப்பதற்கும் அதன் மூலம் அரசியல் உறுதிப்பாட்டை பாதுகாத்து பேணுவதற்கும் மக்களை பழக்கப்படுத்தும் மொத்த செயல்முறை அரசியல் சமூகமயமாக்கம் ஆல்மண்ட் என்பவர் குறிப்பிடுகின்றார். ஓகே, அடுத்து நாம பார்க்கிறோம் ரஸ் என்பவர். மனிதரை அரசியல் முறைக்கு பரிச்சயப்படுத்தி அதன் மூலம் அரசியல் முறையில் துலங்குவதற்கு பயிற்சி அளிக்கும் செயல்முறை அரசியல் சமூகமயமாக்கம். அரசியல பழக்கப்படுத்தி இருக்கிறாங்க. அரசியல் தொடர்பான விடயங்களுக்கு அவனுக்கு பழக்கத்தை ஏற்படுத்தி அரசியல்ல துலங்குவதற்குன்னு சொன்னால் பங்கு பற்றுவதற்கு பயிற்சி அளிக்கும் செயல்முறை அரசியல் சமூகமயமாக்கம் என்று அவர் குறிப்பிடுகிறார். அரசியல் சமூகமயமாக்கலின் ஊடாக பெற்றுக்கொள்ளப்படும் அரசியல் கல்வியானது அரசியல் சமுதாயத்திற்கு முக்கியமானது. இந்த சமூகமயமாக்கலின் ஊடாக பெற்றுக்கொள்கின்ற இந்த கல்வி, அரசியல் கல்வி அரசியல் சமூகமயமாக்கத்திற்கு முக்கியமானது. அரசியல் விழுமியங்கள் மற்றும் கருத்துக்களை கற்றுக்கொள்வதனை முதன்மையாக கொண்ட அரசியல் சமூகமயமாதலை லட்சக்கணக்கான
அமெரிக்க, இஸ்ரேலிய, இத்தாலிய, ரஷ்ய, சீன, வியட்நாமிய மற்றும் ஏனைய நாட்டு மக்களும் அனுமதித்துள்ளார்கள். அப்ப நாம பார்க்கிறோம், இந்த அரசியல் சமூகமயமாக்கல் செயல்முறையை லட்சக்கணக்கான மக்கள் ஆதரிக்கின்றார்கள். எங்கெங்க? அமெரிக்கா, இஸ்ரேல், சீன, ரஷ்ய, இப்படி வியட்நாமிய நாம் இங்க போட்டிருக்கிறோம். இராணுவ ஆட்சி அங்கு நடைபெறுகிறது, அதனால இதை நான் இங்க போட்டிருக்கேன். அப்ப இப்படி பல நாட்டவர்களும் லட்சக்கணக்கானவர்கள், கோடிக்கணக்கானவர்கள் அரசியல் சமூகமயமாக்கலை ஏற்றுக்கொள்கின்றார். இப்போ உங்களுக்கு அரசியல் சமூகமயமாக்கம் என்றால் என்ன? இந்த வரைபடத்தை பாருங்க பார்ப்போம். மனிதரை அரசியல் முறைக்கு பரிச்சயப்படுத்தி அதன் மூலம் அரசியல் முறையில் துலங்குவதற்கு பயிற்சி அளிக்கும் செயல்முறை அரசியல் சமூகமயமாக்கம். ஓகே, ஒரு சீரான செயல்முறையின் மூலம் தனி மனிதன் ஒருவன் பொருத்தமான அரசியல் பயிற்சிகளை சூழலிலிருந்து பெற்றுக்கொள்ளுதல் அரசியல் சமூகமயமாக்கம். சீரான செயல்முறையின் ஊடாக அப்படின்னு சொன்னால் ஒரு தொடர்ச்சியான செயல்முறையின் ஊடாக மனித வாழ்வியல் எனப்படுவது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி மனித வாழ்வியல். அப்ப மனித வாழ்வியலில் ஒரு சீரான செயல்முறையின் மூலம் தனி மனிதன் ஒருவன் பொருத்தமான அரசியல் பயிற்சிகளை சூழலிலிருந்து பெற்றுக்கொள்ளுதல் அரசியல் சமூகமயமாக்கமாகும். இச்செயல்முறையின் ஊடாக பழைய நபர்களிடம் இருந்து இளம் பிராயத்தினர் அரசியல் பயிற்சிகள் சீராக நிலைமாற்றப்படுமாயின் அவர்கள் அரசியல் அறிவினையும் மனப்பாங்கினையும் மதிப்பீடு செய்வதற்கான தரத்தினையும் பெற்றுக்கொள்வார். அப்போ இந்த அரசியல் சமூகமயமாக்க செயல்முறையானது சீரான முறையில ஒரு சந்ததியில இருந்து மற்றொரு சந்ததிக்கு மாற்றப்படுமாக இருந்தால் அவர்கள் அரசியல் அறிவினையும் மனப்பாங்கினையும் மதிப்பீடு செய்வதற்கான தரத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு அரசு எப்படி தரமானதா தரம் இல்லதா, தரமானதா தரமற்றதா, அரசினது செயற்பாடுகள் சரியா பிழையா என்று ஒரு அரசை மதிப்பீடு செய்யும் தரத்தினை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கின்றான் இந்த அரசியல் சமூகமயமாக்கலின் ஊடாக. அரசு நல்லதா கெட்டதான்னு சொல்லி ஒரு சாதாரண எதுவுமே தெரியாத ஒரு மனிதன் கேட்டோம்னு சொன்னால் சொல்ல முடியாது. அதை பத்தி நான் என்னத்த சொல்றேன்னு சொல்லி அவன் போயிடுவான் பேசாது. அதை பத்தியே நீ என்கிட்ட கேட்கறீங்க, வேற யாரையும் பாருங்க. அப்போ ஒரு அரசு நல்லது கெட்டது என்பதை சொல்லணும்னு சொன்னால் அவனுக்கு ஒரு தரம் ஒன்று இருக்கணும். அந்த அரசு சம்பந்தமான ஒரு தரம் இருக்கணும். அந்த தரத்தை வழங்குவது இந்த அரசியல் சமூகமயமாக்கலின் ஊடாக. அப்ப இந்த அரசியல் சமூகமயமாக்கலின் ஊடாக என்ன நடக்குது? ஒரு மனிதன் அரசு தொடர்பான ஒரு கருத்தை, அரசு தொடர்பான ஒரு மதிப்பீடை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க பெறுகிறது. ரைட், இனி நாம பார்க்கிறோம் இந்த அரசியல் சமுதாயப்படுத்தலின் முகவர்கள். இப்போ உங்களுக்கு சமூகமயமாக்கம் என்றால் என்னன்னு சொல்லி தெரியும், அரசியல் சமூகமயமாக்கல் என்றால் என்னன்னு சொல்லி தெரியும், அறிஞரது கருத்துக்கள் தெரியும். இனி நாம பார்க்கிறோம் இந்த அரசியல் சமூகமயப்படுத்தலை மேற்கொள்கின்ற நிறுவனங்கள். ரைட், இப்போ இந்த நிறுவனங்கள் நான் இன்னைக்கு படிப்பிக்க போறது இல்லை. இந்த நிறுவனங்களை படிப்பிக்கிறதுக்கு எனக்கு 2 கிளாஸ் தேவைப்படும். சரி, அடுத்த கிளாஸ்ல இதுவரையும் ஊடகங்கள் வரையும், அதற்கு அடுத்த கிளாஸ்ல இதுவரை நாம படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சமூகமயப்படுத்தலுக்கு ஒரு பெரிய செக்ஷன். அதனால எனக்கு ஒரு 4 கிளாஸ் கட்டாயமாக தேவைப்படும். 4 கிளாஸ் இந்த சமூகமயப்படுத்தல் தொடர்பான விடயங்கள் இடம்பெறும். அதுக்கு பிறகுதான் நாம அடுத்த யூனிட்டுக்கு போவோம். ரைட், அப்போ இந்த மாதத்துல நீங்க இந்த சமூகமயப்படுத்தல்ல எந்த ஒரு கேள்வி வந்தாலும் செய்யலாம். அப்போ இந்த ஒரு மாதத்துல நீங்க ஒரு வினாவுக்கு விடை அளிப்பதற்கான வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். சமூகமயப்படுத்தல எந்த கேள்வி வந்தாலும் நீங்க விடை எழுது. அப்படி உங்களை மாற்றி அமைப்பதுதான் இந்த மாதத்தினது, இந்த மாத வகுப்பினது நோக்கம் என்னுடையது. அது அப்ப இந்த சமூகமயப்படுத்தல் முகவர்களுக்கு இன்னொரு பேர் கருவிகள். என்னது? குடும்பம், கல்வி நிறுவனங்கள், நண்பர்கள், சமய நிறுவனங்கள், ஊடகங்கள், தொழில பெற்றுக்கொள்கின்ற அனுபவங்கள், நலன்பேண் குழுக்கள், அரசியல் குறியீடுகள், அரசாங்கம், அரசியல் கட்சிகள், சமய நிறுவனங்கள், தொழிற்சங்க தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், இப்படி பலர் இருக்கின்றார்கள். இவர்களை பற்றி நாம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம பார்ப்போம். அப்ப பெரும்பாலும் நம்ம பார்க்கிறோம். அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி இந்த இவ்வளவு நிறுவனத்தையும் போட முடியுமான்னு சொல்லி பார்ப்போம். அப்படி படிக்கிறது அர்த்தம் இல்லை. நீங்க ஆரம்பத்தை கொஞ்சம் தெளிவாக படிச்சு கொள்ளணும். போக போக கொஞ்சம் நாம சுருக்கமாக படிக்கிறது சம்பந்தமாக நாம பார்ப்போம். ரைட், ஓகே. அப்போ சரியா 1 மணித்தியால முடியுது. இந்த வகுப்பு இதோட முடிவடைகிறது. இந்த வகுப்பு சம்பந்தமான கருத்துக்களை கூறுவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது உங்களுக்கு. ஏதாவது தெளிவின்மைகள் இருக்குமாக இருந்தால் நீங்க தற்போது என்னோட கதைக்கலாம். ஒரு முறை ரெக்கார்டிங் ஓப் பண்ணிக்கொள்ளுங்க.
அதுல இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நீங்க இந்த கிளாஸ் சம்பந்தமாக உங்களது கருத்துக்களை இப்ப சொல்லலாம். படிப்பிச்ச விடயம் கிளியரா, சமூகமயமாக்கம், அரசியல் சமூகமயமாக்கம் என்ற விடயங்கள் கிளியரா, இப்ப உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குதா? நிச்சயமாக இந்த வகுப்பு இப்படியே தொடர்ந்திருச்சியாக போனால் 300 லெவல்ல ஒன் ஷாட் ஒரே முறையில பாஸ் பண்ணுவேங்கிற நம்பிக்கை வந்திருக்குதா போன்ற கருத்துக்களை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குமாக இருந்தால், இந்த வகுப்புகள் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு சொன்னால் நிறுவனத்திலையும் இருக்கிறாங்க, நானும் இருக்கிறேன், நீங்க அது சம்பந்தமாக கதைக்கலாம். தனுஷன், நாம ரெக்கார்டிங் ஓப் பண்ணிக்கொள்வோம் தனுஷன். பொலிட்டிக்கல் இன்சார்ஜ், நாம ரெக்கார்டிங் ஓப் பண்ணிக்கொள்வோம். சார் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணணுமா சார், ஸ்டார்ட் பண்ணணும்? ரெக்கார்டிங் ஓப் பண்ணிக்கொள்ளும், ஸ்டாப் பண்ணிக்கொள்ளும். ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. மாணவர்கள், தற்பொழுது உங்களுக்கான சந்தர்ப்பம். இந்த வகுப்பு சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொருத்தரும் 4-5 பேர் பேசுங்க. செக் புக்ல போட